அனைத்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் வேறு வழியில் பார்ப்போம். என்னென்னா, இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இந்த முதல் நாள் ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க. அந்த அர்ச்சுனா ராமநாதன், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற சொல்லு ஃபேஸ்புக்கில் 2-3 நாள் தொடர்ந்து இரவு 12 மணிக்கும் லைவில் வந்து கொண்டிருந்தார். அந்த லைவில் வரைக்குள்ள 25 டாக்டரும் ஆஸ்பத்திரியை விட்டுட்டு பூட்டினோம். நான் மட்டும் இங்கே இருந்து இரவு பகல டாக்டர் வேலை பார்க்குறேன். இவ்வளவு டாக்டர்மாரும் மக்கள் மீது நம்பிக்கை என்ன மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நான் இரவு பகல இந்த டாக்டர் வேலையை பார்த்து நான் என்று சொல்லி மக்கள் மீது பெரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயற்பட்டவர். மக்களுடைய தன்னுடைய உயிரை பணியம் வைத்து மக்களை காப்பாற்றியது போல மக்கள் மீது கடும் பாசத்தின் நிமித்தம் இதை செய்ததாக பல வழிகளிலே இவர் சொல்லி எங்களுக்கு உண்மையிலே மக்கள் மீது கடன் நம்பிக்கை. இந்த 24 டாக்டர்மாரும் தங்கட சுயநலங்கதை ஓடினம். இவர் மட்டும் மக்களுக்காக நின்று தன்னுடைய சேவையை செய்து மக்களை காப்பாற்றியிருக்கிறார். உண்மையில் வைத்திய சேவை ஒரு அத்தியாவசிய மக்களுக்கு தேவையான ஒரு சேவை. உண்மையில் இந்த டாக்டர் நல்ல பெரிய வேலை செய்திருக்கிறார். இப்போ தமிழ் இப்படி நாங்கள் லைவில் இரவு பகல பூடைக்குள்ள எங்களுக்கு தெரிய வந்தோடனே கட்டும் நம்பிக்கை கொண்டு வந்தது. அர்ச்சுனா டாக்டர் இல்லாட்டி இப்படியான ஒரு டாக்டர் எங்களுக்கு கிடையாது. இந்த நம்பிக்கையில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்தது. நானும் போய் முன்னுக்குன்னு நல்ல ஆர்ப்பாட்டம். என்றால் அர்ச்சுனா இப்படி ஒரு டாக்டர் எங்களுக்கு தென்மராட்சிக்கு சரி, ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஊழலற்ற ஒரு டாக்டர், நீதியான ஒரு டாக்டர் எங்களுக்கு கிடைக்குதுன்றால் நாங்கள் எவ்வளவு பாடுபட வேணும். அப்போ பாடுபட்டத்தான் வேணும். அனைத்து மக்களும் ஒன்று கூடி பெரியும் திரளாக வந்து நின்று அர்ச்சுனா தான் வேணும் என்று கோஷமிட்டு எங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாமல் போனது. அவர் அன்று பல எதிர்ப்புகளினாலே சாவச்சேரி வைத்தியசாலையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு வந்தார். வெளிக்கிட்டு போகிறார் என்று நாங்கள் எல்லாம் நம்பி பெருங்கவலையில் நிற்கல. இவர் வந்து அந்த மக்கள் முன் ஒரு கும்பிடு போட்டதையும் இந்த லஸ்பீக்கர் சின்ன கேன் லஸ்பீக்கர் ஒன்றை தூக்கி அவர் பேசிய பேச்சும் என்னுடைய நம்பிக்கையை என் நெஞ்சை தொட்டது. இவர் டாக்டர் அர்ச்சுனா என்ற நிலையிலிருந்து மாறப்போகிறார் என்று அன்று என்னுடைய மனத்தில் அது தோன்றியது என்று நடந்துவிட்டது. நிச்சயமாக நல்லதை செய்கின்ற ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர், ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்தவர். அன்று அவருடைய அன்றைய நாள் சாவச்சேரியிலேருந்து வெளிக்கிட்டு கொழும்புக்கு போகின்ற பொழுது அவருடைய கும்பிட அந்த தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிடுகையும் அவர் அந்த ஒலிபெருக்கி பாவித்து மக்களுடன் கதைத்த கதையும் என்னை அன்றே என்னுடைய மனம் இவர் அரசியலுக்குள் புகுந்து கொள்ளுவார் என்ற எண்ணம் தோன்றியது. அப்படியிருந்தும் பல ஊடகங்கள், பல செய்தியாளர்கள் அவரை கேட்டபோது எனக்கு அரசியலில் ஒரு எண்ணம் இருக்க இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார். நிச்சயமாக நாங்கள் இவரை நம்பி
ஆரம்பத்தில் நின்றது என்னத்துக்காக என்றால், இவர் உண்மையிலேயே வைத்திய சேவையை ஒரு புனித சேவையாக அங்கீகரிக்கிறார். இந்த புனித சேவையை இவர் நடாத்துவதற்கு தடையாக இருக்கிற யாரும், இந்த சேவையில் இருக்கிற யாரும் இவருக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார். ஆனால் அந்த மக்கள் வைத்திய சேவைக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்து இந்த வைத்தியர் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஒழிய, இன்று அந்த வைத்திய பதவியை வேண்டாம் என்று சொல்லி அரசியலுக்குள் போகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய சேவை செய்யும் ஒருவர் இல்லாமல் போகிறார். இப்போ இல்லாமல் போய் ஆயிரம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டு சலித்து பேதலித்து போய் நிற்கின்ற எங்கட சமூகத்துக்கு இவர் ஒரு அரசியல்வாதியாக வந்து இதை சாதிக்க போகிறார். ஆசிரியர், அதிபர், சட்டத்திறனிகள், நீதியரசர் இவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே பேசாமல் இருந்து கொண்டில்லை. அல்ல இவர்கள் இந்த ஆண்டு கொடுக்க இல்லை வேண்டாம் இருக்கட்டும் என்று சொல்லி போட்டு வரையில் இவர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கவில்லை, கொடுக்க வேணும். இப்போ இவர் போய்க்கு அதை கேட்டு வேண்டி போடுவாரா? அப்போ இவ்வளவு காலம் சென்ற ஆரம்பத்தில் இருந்த கூட்டணியோ தமிழரசு கட்சியோ அல்லது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்போ எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் போகணும்? அதுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டார்கள் அவ்வளோ முட்டாள் இல்லையா? தேசிய உணர்வாளர்களை போட்டு விட்ட, பெரிய சட்டத்தரணிகளை போட்டவர், பழைய பழம்பெரும் அரசியல்வாதிகளை எல்லாம் நியமித்து அங்கே அனுப்பியும் அதால் ஒரு பலன் கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகு கூட்டமைப்பும் தமிழரசு சார்பாக கேட்டது. அதில் நாங்கள் தமிழ் காங்கிரஸ் ரீதியாக அவங்க சட்டத்தரணி கேட்டது, நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா கேட்டது, சரி டக்ளஸ் தேவானந்த ஐயா கேட்டது. இவ்வளவு பேரும் முட்டாள்களே இல்லை. அவர்களுக்கும் கதைக்க தெரியும். அவர்கள் பெரிய அரசியல் பழம்பெரும் அரசியல்வாதி. அவர்களுக்கு அரசியலில் பூர்வ வழி தெரியாமல் அவர்கள் தவிக்கவில்லை, அல்லது கொடுக்குறத வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு இருக்கையில் இதை பொது கருத்து. நான் பொதுவாக தாங்க யாருக்காக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவோ இல்லை, யதார்த்தம் இல்லை. ஆகவே தமிழ் மக்களுக்கென்று ஒன்றை பெறுவதற்கு அல்லது பெற்றுத்தருவன் என்று உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆகவே இந்த பாராளுமன்றத்துக்கு சென்று சாதித்து விட வேண்டும்லாம் என்று யார் நினைப்பது தப்பு. எனவே அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று அதுதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதை கருத்தில் கொள்ளவும்.